இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். லெந்து காலங்களிலே நாம் அதிகமாக சிலுவையை தியானிக்கிறோம். லெந்து காலத்தில் மாத்திரமல்ல, நெடுகவே நாம் சிலுவையை தியானிக்கும் போதெல்லாம் நாம் மறுரூபமாக அழைக்கப்படுகிறோம். ஸோ அதனால் இன்னையிலிருந்து சிலுவையிலிருந்து நாம் எப்படி மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படிங்கிற செய்தியை உங்கள் மத்தியில் நான் பேசணுன்னு விரும்புகிறேன். அல்லது சிலுவையா மறுரூபமா? சிலுவைக்கு பின்பாக நடந்த காரியங்கள் நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி சிலுவைக்கு வந்தார். நாம் சிலுவையை ஏற்றுக்கொண்டு தேவன் என்னை நேசிக்கிறார், சிலுவை என்றாலே தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் உச்சகட்டம், அதை ஏற்றுக்கொண்டு நான் அதை ஞானஸ்தானத்திலே நான் அதில் முங்கி புதிய ஜீவனுள்ளவர்களாய் நான் மாறி என்னுடைய மறுரூபத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது மிக முக்கியமான காரியம். திருச்சபையில் 2 சாக்கிரமந்துகள் உண்டு. ஒன்று சாக்கிரமந்துன்றது ஒன்று பேப்டிசம், அடுத்தது ஹோலி கம்யூனியன் அப்படிங்கிறது, நற்கருணை. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிலுவையோடு சம்மந்தப்பட்டது. நாம் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு உள்ளே முங்கி எடுக்கிறது ஞானஸ்தானம் நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக இதை சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய அந்த பரந்த அன்பின் எல்லைக்குள்ளே ஒருத்தன் வரும்போது, அவர் ஒப்புரவாக்கி வைத்திருந்த அந்த செய்தியை அவன் அறியும் போது, அதான் சுவிசேஷம். அவன் அதிகமாக நேசிக்கிறார். அதை ஒருத்தன் கேள்விப்படும்போது, பிதா என்னை அரவணைக்கிறார், குமாரன் என்னை நேசிக்கிறார், உயிரையே கொடுத்து என்னை நேசிக்கிறார் என்று சொன்னபோது, அந்த அன்பின் உச்ச கட்டத்தில் ஆவியானவர் அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் விதைச்சபடினால அதில் அவன் பாவத்தை விட்டு விலகி தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஜீவன் உண்டாகுது. அதுக்கு பிறகு அது அவனை மறுரூபமாக்குது. எப்படி மறுரூபமாக்குதுன்னா, திரும்பவும் அவன் கம்யூனியன் பண்ணுற ஆண்டவரோடு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினச்சி, ஆண்டவரே சொல்கிறார், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த ஜீவன் வேலை பார்க்குது, அவனை மறுரூபமாக்கு வரைக்கும் வேலை பார்க்குது. பிரியமானவர்களே, சிலுவையின் செய்தியை நாம் தேவனுடைய அன்பின் கண்ணாடியிலே இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். சிலுவையிலிருந்து மறுரூபம் என்கிற செய்தியின் தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே தொடர்ந்து 2-3 வாரங்கள் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். சிலுவையை பற்றிய செய்திகள் வேதத்தில் எங்கே இருக்கிறது, அதனுடைய வார்த்தைகள் என்பதை எடுத்து தியானிக்க இருக்கிறோம். இது உண்மையிலே உங்களை மறுரூபப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும். இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட வேண்டிய கண்ணாடி ஒன்று உண்டு. அது என்னென்னா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அவர் 3 நபர்களாக மாத்திரமல்ல, அந்த 3 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றா இருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. பிதா தாமே தண்ணில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். குமாரனும் அப்படி தான் இருக்கார். அந்த ஜீவனுக்குள்ளே தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். தொலைஞ்சு போனதுனால, எதிரியினால் நம்ம தொலைஞ்சு போனதில் மீண்டும் நம்மளை அந்த ஐக்கியத்தில் சேர்க்கறதுக்கு தான் பிதா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மளை சேர்த்து கொண்டார். அதனால தான் இயேசு சொல்லுவார், தொலைந்து போனதை தேட வந்தேன், நானும் ஜீவன் உண்டாக்க வந்தேன். இந்த கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம்லாம் சரியாக பொருந்தி வரும். ஸோ நம்மளை அவர் அரவணைப்பதற்காக வந்தார். திருத்துவம் நம்மளை கொண்டாடுகிறது. இதெல்லாம் நீங்கள் நல்ல மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப ஏற்றணும். 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் கண்டுபிடிச்ச உடனே தோலில் வச்சு கொண்டாடுகிறான். அந்த ஆடை திட்டலை, வழுவி போன அந்த ஆடை மேலே வைத்து கொண்டாடுகிறான். அதே போல் ஒரு ஸ்திரீ இருந்தால் 10 காசு 1 காசு தொலைஞ்சிச்சு, கிடச்சிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் தட்டி தட்டி சொன்னால், எனக்கு காசு கிடச்சிக்கிட்டு அவள் கொண்டாடினாள். உச்சக்கட்டமாக தகப்பன் 2 பிள்ளைகள், ஒரு பையன் ரொம்ப வழி தழுவி போயிட்டான்.
திரும்ப வந்தபோது தகப்பன் கொண்டாடினார். அது பிதாவானவரை குறிக்கிறது. இந்த பெண் உருவகமாக ஆவியானவரை குறிக்கிறது. இந்த மெய்ப்பெண் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவே திருத்துவம் நம்மளை கொண்டாடுகிறது. இந்த ஒரு மைண்ட் செட்டு நமக்கு திரும்ப 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 வரணும். ஏன்னா அவர் நேசிக்கிறார், ப்ரிசியஸாக நினைக்கிறார். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண இடம் தான் சிலுவை. ஆனால் நீங்கள் மாற்றி யோசித்தீங்க அப்படின்னா, பிதா ரத்த காட்டறி மாதிரியும் இயேசுவின் ரத்தத்தை பார்த்து அவர் அமைதியான மாதிரியும் நம்மளை நேசித்த மாதிரி நீங்கள் அந்த சுவிசேஷத்தை நம்பினீங்கன்னா உங்களால் பிறரை நேசிக்க முடியாது. பிறரை மன்னிக்கணும்னா இதே மாதிரி டிமாண்ட் பண்ணுவீங்க, ரத்தம் கேட்ட மாதிரி. அந்த பொய்யான கற்பையான கடவுளையும் சுவிசேஷம் தூர தள்ளிட்டு ஒரிஜினல் காஸ்பல் இதான். என்னை திருத்துவம் நேசிக்கிறது. இந்த அன்பின் மையத்துக்குள்ளே நான் வரும்போது அவர்களைப் போல நான் ஜீவன் உள்ளவர்களாக, நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக, நாம் ஒன்றாக இருக்க ஆரம்பிக்கும்போது பிறரை மன்னிக்கிறது மிக எளிதாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்திலே பிறரை அரவணைத்துக் கொள்வது, அவர்களுடைய தவறுகளை நாம் அப்படியே உள்வாங்கி அவர்களை மன்னிப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. சிலுவையிலே அதுதான் நடந்தது. பிதாவாகிய தேவன் சரியாக அந்த ரோமர் ஆட்சி காலத்தில் தன்னுடைய குமாரனை அந்த சிலுவைங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போன போது குமாரனே ஒப்பு கொடுக்குறார். நம்ம அவங்கள பயங்கரமாக துன்புறுத்தின போது, சிருஷ்டிகரை துன்புறுத்தின போது அதை எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கி நம்முடைய இருளின் ஆழங்களுக்கு நம்மளை அழைத்து சென்று பிதாவை நாம் கண்டுபிடித்த ஒரு இடம்தான் அந்த சிலுவை. அவருடைய அன்பு மாறாது. பவுலுக்கு இந்த வெளிச்சம் இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்லுவார் ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, மரித்ததுன்னா அன்புன்னு அர்த்தம், அன்பு இருந்தால் தான் மரிக்க முடியும். மரித்ததினாலே தேவன் இவ்வளவாய், அதாவது தேவனுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு போட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ஓன் லவ். சிலுவை இடையில வந்தது கிடையாது, அது உலக தோட்டத்திற்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துட்டுன்னா தேவனை குறித்துதான அறிவு உங்களை டெவலப் பண்ணும். நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறி போவீர்கள். இந்த அன்பு பிறரை காயப்படுத்தாது. இந்த அன்பு பிறருக்கு தீங்கு நினையாது. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது, நன்றி இல்லாதவர்களாய் மாறும்போது நீங்கள் எளிதாக அவர்களை மன்னிப்பதற்கும், எளிதாக இந்த மாதிரி காயங்களிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கும் இது மிகவும் லகுவாக உங்களை மாற்றி போடும். இதுதான் நம்ம மறுரூபம் அப்படிங்கிறோம், ஹார்ட் ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். இது இல்லை அப்படின்னா சிலுவையை நீங்கள் தவறாக புரிவீர்கள் என்றால் நீங்கள் கடினம் உள்ள இருதயமாக மாறிப்போவீர்கள். போர் சேவகர்கள் அங்கே சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கீழே கட்டப்பிடி கெடுத்து கொண்டிருந்தார்கள், சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள், கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள். யாரோ மறிக்கிறார், அவருக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஸோ உங்கள் லைஃப் இதில் ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் அவர் எனக்காக அப்படின்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, அதை மறித்தாருன்னு வரும்போது என்னை நேசித்தார்னு வரும். அந்த மைண்ட் செட்டு வந்தால் தான் அவர் ஒன்றுமே இல்லாமல் என்னை ஒப்புரவாக்கியிருக்கார். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் என்னை ஒப்புரவாக்கிட்டார். அந்த மைண்ட் செட்டு வந்தால் தான் பிறரை நம்ம அரவணைக்கிறது, பிள்ளைகளை நேசிக்கிறது, மனைவியை எந்த நிலையிலையும் நம்ம அன்பு கூறுறது நமக்கு எளிதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சர்ச்சுக்கு போவீங்க, ஊழியம் செய்வீங்க, காணிக்கை சேகரிப்பீங்க, எல்லாம் செய்வோம். இருதயத்தில் ஒரு வெறுமையும் இருதயத்தில் வலியும் இருக்கும். ஆனால் நீங்கள் சிலுவையை நடந்தது என்னதுன்னு ஒழுக்கமான ஒரு கண்ணாடி போட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களை மறுரூபமாக்கும். தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுங்கிற பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஸோ சிலுவை வழியே மறுரூபம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். சிலுவை என்று சொல்லும்போது தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. ஸோ ரோமர் 6 அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம்,
நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டதாக அறிய வேண்டும் என்று. இது ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, என் பழைய மனுஷன் செத்துட்டான், நான் ஒரு புதிய மனுஷன், இயேசு உயிர் தெழுந்த போது நானும் உயிர் தெழுந்தேன். ஸோ அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த மைண்ட் செட்டு நமக்கு வந்துட்டு அப்படின்னாலே நமக்குள்ள மறுரூபம் ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு புதிய ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். அடுத்தாப்புல சிலுவைங்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 1:13 வருது. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே சிலுவையிலே பிதாவானவர் அங்கே இருந்தார், அவரை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். எபிரேயர் 9:14 அங்கே பார்க்கிறோம், ஆவியானவர் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே உதவி செய்து கொண்டிருந்தார். திருத்துவம் சிலுவையில் இருந்து கொண்டிருந்தது. நமக்கு நிறைய பேருக்கு இதை வெளிச்சம் கிடையாது, அவர்களை பிரிக்கவே முடியாது. அதனால தான் கடைசி வசனத்தில் பிதாவே உடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற. அப்போ நம்ம மைண்ட் செட்டில் வந்து அவங்க பிரியவே இல்லை, அதனால் நம்மளும் பிரிய முடியாது. ஸோ திருத்துவம் பிரியல, அதனால தான் அவர் கேட்காரு, கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அதனால் நம்ம சண்டை போட முடியாது, அது நம்மளை மறுரூபமாக்கும். இந்த கான்செப்ட், சிலுவையின் கான்செப்ட். அடுத்த ஒரு வசன குறிப்பு 2 கொரிந்தியர் 13:4 இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து. அப்போ என் பழைய மனுஷன் இறந்து போனால் புதுசாக கிறிஸ்து எனக்குள்ளே ஆக்டிவேஷனில் இருக்காருங்கிற மைண்ட் ரினுவல் நமக்கு வரும்போது நம்மகிட்ட ஒரு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், காட்ஸ் பிரசன்ஸ். என் ஆவியில் ஆவியானவர், என்னுடைய ஆத்மாவிலே கிறிஸ்து, என்னுடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம். எனவே நான் வந்து தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். நான் ஒரு உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவன். எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதான் சிலுவையிலிருந்து நமக்கு அந்த மறுரூபமாகக்கூடிய சத்தியங்கள். அடுத்தாப்புல சிலுவைங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா, கலாத்தியர் 3:1 கலாத்தியர் 6:14 படிக்கிறோம். உலகம் எனக்குள்ளே சிலுவையில் அறைவிட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எல்லாரை விட ஆண்டவரை நேசிக்கிறேன். இந்த உலகம் வந்து என்னை டச் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னை கரைப்படுத்த முடியாது. அதுக்கு மேலே இருக்கிறேன். எந்த ஒரு கவலையோ எந்த விதமான ஒரு காரியமோ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் உன்னதத்திலே அவரோடு உட்கார்ந்து இருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லும்போது நான் அவரோடு உயிர் தெழுந்தேன், உன்னதத்திலே இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறேன். எனவே எனக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு ஓத்திரங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்பேன். இது நமக்கும் பொருந்தும். எதுவுமே உங்களை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது நீங்கள் இந்த லைஃப்பில் வரும்போது. அடுத்தாப்பில் வந்து நம்ம படிக்கிறோம் எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்தே இருக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது 16வது வசனத்தில் அந்த வசனம் இருக்குது. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ என்ன பகை, அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதனுடைய ஒரிஜினலாக நம்ம பார்க்கும்போது, நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் திரும்ப திரும்ப மைண்ட் செட் பண்ணும்போது, இதில் ஒரு விரல் வச்சுட்டு நீங்கள் இப்போ ரோமருக்கு போகணும், அப்போ தான் அங்கே உங்களுக்கு விளங்கும். பவுல் வந்து ஒரே சர்ச்சையில் எல்லாத்தையும் சொல்லாமல் ஆங்காங்கே சொல்லியிருக்காரு. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில்
அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். அவர் தான் குமாரன் மூலம் திருத்துவம் நம்மளை ஒப்புரவாக்கியிருக்கு. நல்ல மைண்டில் நீங்கள் வச்சுக்கிடணும். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லாரும் மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிட்டு. எப்படி பழத்தை தின்னாம் பாவியான மாதிரி இப்போ இயேசுவை ஒருத்தன் சிலுவையில் என்னை நேசிக்கிறாருன்னு அதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜீவன் உண்டாயிரும். அதுதான் இந்த அதிகாரம் முழுதும் திரும்ப 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 பல முறை நாங்கள் உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு தீர்ப்பு. பழத்தை தின்னா பாவி ஆகிட்டான். அது பார்ட் 1. படம் எடுத்தால் பார்ட் 1. பார்ட் 2 ரொம்ப முக்கியம். ஏசு சிலுவையில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜீவன் உண்டாயிருக்கு. அது பார்ட் 2. ஆனால் படம் 1 சொல்கிறோம், படம் 2 சொல்ல மாட்டோம். இவர் சொல்கிறாரு பார்ட் 2. 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 17லேருந்தே நான் உங்களுக்கு படிக்கிறேன். 16 ரோமர் 5:16. இந்த அதிகாரமே ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் போட்டுடலாம். அதாவது மரணம், ஜீவன், ஆதாம், இயேசு கிறிஸ்து, சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின், அப்படி போட்டால் இதில் என்ன வருது பாருங்கள். 16வது வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அப்போ ஒருத்தன் பழத்தை தின்னா பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. இன்னொருத்தர் கீழ்ப்படிஞ்சார், அதனால் நீதி வந்துச்சு, அவன் ஜீவனுக்குள்ளே வந்துட்டான். அடுத்த வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. இதுதான் இட் இஸ் ஃபினிஷ்ட். ஒரு தீர்ப்பு போட்டாச்சு. டெட்டு பாஸ் ஆனால் தான் டீச்சர் வேலையில் இருக்க முடியும், கிடைக்கும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துட்டுன்னா நாடு முழுதும் அது அமலுக்கு வந்துடுது. அதே போல் பழத்தை தின்னா பாவி ஆகிட்டாங்கிறது அமலுக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கும் நடக்கு சொல்கிறோம். இன்றைக்கும் அப்படி தான். சபையில் போய் ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணுங்க ஐயா, பெரிய வெள்ளிக்கிழமை 7 பிரசங்கத்தில் 1 எடுங்கன்னு ஒருத்தட்ட சொன்னால் ஐயோ நான் பாவி பிரதர். 70 வயசுலேயும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 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 சுவிசேஷம் அவங்களுக்கு நல்லா இறங்கிட்டு காட்டுக்குள்ளே வர. இப்போ அது பார்ட் 1. பார்ட் 2 ரொம்ப முக்கியம். அது ஒரு தீர்ப்பு வந்துச்சு, ரைட்டு. ஆனால் அடுத்தது இன்னொருத்தர் ஜீவனையே கொடுத்து நமக்கு ஜீவனை உண்டாக்கிட்டார், நம்மளை நீதிமானாக மாட்டிட்டார். அடுத்த வசனம் 5:19, அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார். இப்போ சிலுவை அப்படின்ட்டு சொல்லும்போது ஜீவனை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அது என்னை நீதிமானாய் மாற்றி விட்டது. பாவமறியாத அவர் எனக்காக பாவமாகி அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற விசுவாசிக்கிறதா நீதிமானாக்கப்படுறது. இதுதான் கிரேஸ் அப்படிங்கிறோம். எனக்காக கிறிஸ்து செய்த ஒரு காரியம், திருத்துவம் எனக்காக ஒர்க் பண்ணது. 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ அவரே என்ன பண்ணுறாருன்னா பகையை சிலுவையினாலே கொன்று அப்படிங்கும்போது நாம்
தேவனுக்கு விரோதமாக நினைத்து கொண்டிருந்த, மனதிலே சத்துருக்களாக நினைச்ச எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பிசிக்கலாக வெளியரங்கமானது தான் சிலுவை. ஆவி உலகத்தில் நடந்ததை பிசிக்கல் வேர்ல்டுக்கு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண இடம்தான் சிலுவை. அது நம்மளை மறுரூபமாக்குகிறது. சிலுவை எப்போதுமே எனக்கும். சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் அவன் ஜாதி, மொழி, இனம், நாடுகள், கண்டங்களை கடந்து அவன் வாழ்வான். அதனால தான் எல்லா மிஷினரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த செய்தி ரொம்ப முக்கியம். அவன்கிட்ட இன்னும் ஜாதி வாடை, இடவாடை, நான் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நான் ஆசியா கண்டம், நான் ஆப்பிரிக்கா கண்டம், இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட மரண வாடை வருதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஜீவனை பேசும்போது உங்கள்கிட்ட இந்த பிரிவினைக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. ஏன்னா பகையை சிலுவையினால் கொன்று உங்கள்கிட்ட அந்த வாடை வராது. வருதுன்னா உங்கள்கிட்ட மாம்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சிலுவை நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமானது. சபைகளிலே இதை நாம் டீச் பண்ணணும். சிலுவை எதற்காக என்றால் நம்மை மறுரூபமாக்க, மறந்துடக்கூடாது. நம்மை மறுரூபமாக்கவே அந்த சிலுவை பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து மேலே உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்குள்ளே இருந்து நம்ம ஆவியில் நம்ம தேவ பிள்ளைங்கிறத நினைப்பூட்டி கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு புதிய ஜீவனா. பிதா நம்மளை அரவணைக்கிறாரு, பிதா தங்குற ஆலயம் அப்படின்ட்டு திருத்துவமே நம்மளை கொண்டாடுகிற ஒரு இடம். இதற்காக தான் அவர் கல்வாரிக்கு வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார். ஒரு 10 தடவையாவது நீங்கள் இந்த அதிகாரத்தெல்லாம் படித்தா தான் புரியும். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இதெல்லாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10 தடவை 15 தடவை வாரத்துக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த கான்செப்டே புரியும். அதெல்லாம் நீங்கள் லேசாக மாற்றிட்டீங்கனாலும் சிக்கலாயிரும். சிலுவை அப்படின்னா கோபப்பட்ட இடம் அப்படி கிடையாது. பிதாவானவர் நம்மளை அரவணைத்த இடம், கொண்டாடின இடம். அதுக்கு பிறகு இந்த வசனம் எங்கே வருதுன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருது. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த மறுரூபம் அப்படின்ட்டு சொல்லும்போது அங்கே ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுற இடம் என்னென்னா ஹியூமிலிட்டி. நமக்கு நிறைய நேரம் தாழ்மையாக வரமாட்டுக்குன்னா நம்ம பழைய மனுஷன் சிலுவையில் செத்து போயிட்டான்ட்டு நினைக்கிறதே இல்லை. நிறைய நேரம் நம்ம மாம்சம் கிரியை செய்யுது. கோவப்படுறது, சண்டை போடுறது, மற்றவங்களை அவமானமாக்குறது, மற்றவங்கள்ட்ட தீங்கி பேசுகிறது, வெளியே ஒன்று பேசி உள்ளே ஒன்று செய்கிறது. இது அவ்வளோத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம இன்னும் சாகலைன்னு அர்த்தம். டெத் ஆகல். அதனால தான் ஜீவன் உண்டாக மாட்டேன். நான் மரண சாயலிலே இணைக்கப்படணும். அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த அறிவு நமக்கு கிடையாது, மாம்சத்தில் தான் கிரியை செய்யணும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்களாம் ஆரம்ப காலங்களில் இப்படி நினைக்கிறது உண்டு. உங்கள் மைண்டை எண்ணிக்கொள்ளணும். எப்படி எண்ணிக்கொள்ளணும்? காலையில் நீங்கள் வேதம் வாசித்தாச்சு, ஜோமணியாச்சு, ஆவியில் நிரம்பியாச்சு, இந்த 3 முடிஞ்சு அடுத்தது கண்ணம் மூடி கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறீங்க ஆவியில் ஏசு கிறிஸ்துவோடு, ரைட்டு. இதையும் தாண்டி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்ணை மூடி உங்கள் பழைய மனுஷனை ப்ரீசரில் வச்சுருக்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணணும். உள்ளேருந்து நீங்கள் வெளியே எழுப்பி வாரீங்க. அது யாருக்குள்ளேருந்து வாரீங்கன்னா கிறிஸ்துவோடு வாரீங்க. பவுல் அப்படி தான் கற்பனை பண்ணுறாரு. பிழைத்திருக்கிறது நானும் இல்லை, கிறிஸ்துவே. இப்படி நீங்கள் இமேஜின் பண்ண 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 யாராவது உங்களை திட்டும்போது, யாராவது உங்களை ஏசும்போது, இப்போ தான் நீங்கள் அங்கே ட்ரினிட்டி ஒர்க் அவுட் பண்ணுறத பார்க்கலாம். நீங்கள் மட்டும் நான் திருத்துவத்தில் இருக்கேன், அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கேன், என் பழைய மனுஷன் செத்து போயிட்டான், பிழைச்சிருக்கிறது நான்ட்டு சொல்லி அவங்கள மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாகுமானால் அங்கே அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த கர்த்தர் அங்கே வேலை பார்ப்பார். அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு நமக்கு தெரியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு அர்த்தம். அப்புறம் அது என்னத்துக்கு ஆகும்? நிறைய நேரம் நமக்கு டவுட் வருது. நம்ம அவமானப்படுத்த போடும்போது ஆண்டவர் எங்கே இருந்தார், அல்லது இந்த சர்ச்சை இடிக்கும்போது ஆண்டவர் எங்கே இருந்தார், நிறைய நேரம் நமக்குள்ளே ஒரு டவுட் வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எங்கெல்லாம் ஒரு மனம், எங்கெல்லாம் அன்பு,
எங்கெல்லாம் வந்து ட்ரினிட்டி வாசம் பண்ணுறக்கூடிய இருதயம் சீரடைஞ்சு இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் ஒர்க் பண்ணுவார். ஆவியானவர் இருந்தால் கிறிஸ்து அங்கே இருப்பார், கிறிஸ்து இருந்தால் தேவன் இருப்பார். ஆதி திருச்சபையில் அப்படி தான் இருந்தது. திருச்சபை அவர்கள் உடைத்து கொண்டிருந்த போது, தாக்கி கொண்டிருந்த போது பவுல் தாக்கினார். வந்து அவர் டைரெக்டாக என்கவுண்டர் ஆனார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு. அவர்கள் நபரை தாக்கினார்கள். ஆனால் அவனுக்கு என்கவுண்டர் எப்படி இருந்துச்சுன்னா, நீ ஏன் என்ன அடிக்க அப்படின்னு. அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? அவர்கள் ஒரே மனதாக இருந்தார்கள், ஒரே சரீரமாக மாறும் அளவுக்கு அன்பு பாராட்டினார்கள், பிறரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆஸ்தியெல்லாம் விற்று அந்த சர்ச்சில் வந்து எல்லாத்தையும் பொதுவாக வச்சுட்டாங்க. அப்போ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரே ஹார்ட். எங்கெல்லாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனத்தையும் கட்டளை இடுகிறார்ன்று. அங்கே ஜீவன் ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த ஒர்க் அவுட் ஆகின ஜீவனில் யாராவது வந்து டச் ஆகிட்டு இருந்தால் அவர் என்கவுண்டர் ஆகி அவனே அதான் அந்த அன்பு. ஏசு அந்த தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். யாரையாவது தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அவனுக்கு அந்த லவ் வந்துடும். இந்த கண்ணாடியை நீங்கள் போடணும். அங்கே அவன் சொல்லுதான் பிறகு பின்னாட்கள் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியதுன்னு ஊழியக்காரனாக மாறி போயிட்டான். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உள்ள பிரச்சனைங்க அன்னைக்கு உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனை வந்தோடனே எஃப்ஐஆர் போடுறோன்னு போகிறோம். பிரச்சனை வந்தோடனே ஜோம் ஒன்றும் பிரதர் 10 நாள் பாசிங் இருந்து ரொம்ப ஈஸியாக. அப்படி கிடையாது. உங்கள் காட்டை நீங்கள் ஹீல் பண்ணணும். நீங்கள் முதல்ல எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு நீடிய சமாதானம் வரும்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும். திருத்துவ மையத்துக்குள்ளே இருக்கிறோங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க. முதல்ல அதில் ஒர்க் பண்ணி அதில் ஜீவன் உண்டாகி அது வந்து சபையில் டெவலப் ஆகி அதுக்கு பிறகு அந்த சர்ச்சை டச் பண்ணிவிட்டு எவனும் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய கிறிஸ்து ஜீவனுள்ள கிறிஸ்து. ஆவியானவர் ஜீவனுள்ள ஆவியானவர். சபை ஜீவனுள்ளது. இப்போ டச் பண்ணால் என்னத்துக்கு ஆகும்? ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மாம்ச கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம இடத்துல தேவனுடைய அன்பு துரோகிகளையும் அவர் போட்டிருக்கு, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். இந்த செய்தி யாருக்குரியது என்றால் சிலுவை வழியாக மறுரூபமாகணுன்னு விரும்புகிறவங்களுக்கு தான். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட செய்தியை கேட்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதலூர் சி சுதாகர் JTK டிவின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா யூடியூப்பில் வரிசையாக வரும். ஆனால் உங்கள் விருப்பம் என்ன தான் இருக்கணும்னா, நான் ஜீவனை உண்டாக்கக்கூடிய செய்தி கேட்கணும். அதுக்காக இதை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் பிறரை மையப்படுத்த ஆரம்பிப்பீங்க, பிறரை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. கிறிஸ்தவ நிறுவனங்களில் இதான் முக்கியம். பிறரை முன்னிலைப்படுத்துறது, பிறரை உருவாக்குறது, சீடர்களை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலுவை தாழ்மையை தருகிறது. சிலுவை நம்மளை மறுரூபமாக்குகிறது. சிலுவை நம்மளை தேவனுடைய அன்பின் உச்சக்கட்டத்திற்கு அழைத்து செல்லுகிறது. துரோகிகளுக்கு அவமானப்படுத்துகிறவர்களை கட்டி அணைத்து அன்பை வெளிப்படுத்தின ஒரு இடம் தான் சிலுவை. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் கரம் விரித்து நம்மளை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் சிலுவையின் அன்பின் மறைவில். அங்கே அன்பு தான் இருக்குது, கொடூரம் இல்லை, கோபாக்கியம் இல்லை, பழிவாங்கலை. உங்கள் மைண்டு மாறணும். உங்கள் கூட பிறந்தவங்கள முதல்ல மண்டிங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்கள மண்டிங்க. உங்களால் முடியல, அதுக்காக தான் கல்வாரிக்கு நீங்கள் வந்தால் தான் மறுரூபமாவீங்க. தாகமுள்ளவன் விருப்பமுள்ளவன் வந்து இலவசமாய் இந்த ஜீவ தண்ணீரை பெற கடவன். பிதாவே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்.
உடைய குமாரனின் அன்பு எங்களை சுண்டி இழுக்கிறபடியினாலே தோற்றம். வெளியேறப்பட்டவனாய் எங்களை மாற்ற இவ்வளோ தூரம் இறங்கி வந்தீங்களா ஆண்டவரே. எங்களால் இந்த அன்பை விளங்கிக்கிடவே முடியல. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை ஆண்டவரே. என்ன காணிக்க கொடுக்க முடியும் ஆண்டவரே? என்ன காணிக்க கொடுக்க முடியும் இந்த அன்புக்கு ஈடாக? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைகள் மர்வமாகட்டும். நீர் ஜீவிக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட எங்களுடைய ஹார்ட் ஹீல் ஆவதாக. ஹார்ட் ஹீல் ப்ராசஸ்க்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.